This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் ரொம்ப அருமையாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் ஹோட்டலில் குருமா சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு பக்காவாக இதில் கிடைக்கும். 100% நான் சொல்கிறது உண்மை. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு காய்கறியெல்லாம் வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி செட் ஆகலைன்னா கீழே ஒரு ஸ்டாண்டு கொடுத்து அதில் ஒரு பாத்திரம் வச்சு இதே மாதிரி காய்கறிகளை போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அவரைக்காய், இந்த 5 காய்கறி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் காலிஃப்ளவர், சவ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு, போதும். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். உங்களுக்கு ஹோட்டல் சுவையில் வேணும்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விடுங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்காக தான் சேர்த்துருக்கேன், எனக்கு காரம் கம்மியாக தேவைப்படுதுங்கனால. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பத்து தேங்காய் இதுமாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் உங்களுக்கு வத்தல் தூள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா வத்தல் தூள் தேவைப்படாது, ஏன்னா காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் மிளகாய் காரம் மட்டும்தான். நீங்கள் வத்தல் தூள் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து இதேமாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு இன்றைக்கி தயிர் தான், தக்காளி பழம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். தயிர் சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கணும். வேக வச்ச காய்கறி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய்கறி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான உப்பு கூட இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இதில் குருமா உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லை தண்ணி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும்னா இந்த அளவு தண்ணி போதும்.
இது நல்லா வற்றி வரும்போது இன்னும் நல்லா கட்டியாக இருக்கும். பார்த்தீங்களா எந்த அளவு கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சப்பாத்திக்கோ தோசைக்கோ இந்த குருமா செஞ்சு கொடுத்து நல்ல பாராட்ட பெறுங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.